மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் அமர்ந்த தண்ணீர். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். சங்கீதம் 23 சங்கீதம் 2 வசனம். அமர்ந்த தண்ணீர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார் என்பதையும் அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதையும் இந்த 23 சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார். அவர் என் வாழ்க்கையின் நல்ல மேய்ப்பர். நீங்கள் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய என்னை மேய்க்கிறவர் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுவார். உன் வாழ்க்கையின் ஜீவியத்தில் உன் மனது உன்னை மேய்த்திருக்கிறது. ஆட்டோல போடப்பட்டிருக்கிறது ஒரு வாசகம், உன் மனம் போல வாழும். மனதும் எண்ணமும் உணர்வும் சிலரை மேய்க்கிறது. காலையில் எழும்பி இவங்க என்ன யோசிக்கிறார்களோ, இவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ, இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நினைக்கிறார்களோ அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஒரு காலத்துல அநேகருக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருந்தார், இப்பொழுது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்களை பெற்றவர்கள், கிருபைகளை பெற்றவர், ஊழியத்தின் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நீ போ என்று சொன்னார். இவன் போவான் என்று நினைத்துதான் சொன்னார். ஏனென்றால் இதுவரையிலும் ஊழியத்தில் அவன் எதிர்த்து நின்றதில்லை. இதுவரையிலும் ஊழியத்தில் அவன் சொன்ன பாதையை, தான் சொன்ன பாதையை விட்டு விலகி போனதில்லை. ஆனால் இப்பொழுது கப்பல் போகிற இடம் வரையிலும் ஆண்டவர் அவனை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். டிக்கெட் வாங்குற இடம் வரையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த டிக்கெட் கவுண்டர் சொல்றான், how are you சார், எங்க போகணும் சார் கேட்கிறான். தர்சீசுக்கு போனுங்கிறான். ஆண்டவர் சொன்ன இடம் நினைவே, தர்சீசுக்கு போகணும் சொல்றாயா. போய் அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். பெருங்காற்று வீசினது, நீரின் வயிற்றிலே 3 நாள் இருந்தான், தூக்கி எறியப்பட்டான் கடலில். ஆமென். நீ இப்பொழுது எங்கே போய்கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன் வாழ்க்கையின் மேய்ப்பராய் இருக்கிறாரா? கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறாயா? ஆதியிலே இருந்த வாஞ்சை எங்கே? ஆதியிலே இருந்த அன்பு எங்கே? ஆதியிலே செய்த ஊழியம் எங்கே? ஆதியிலே இருந்த வைராக்கியம் எங்கே? ஆதியிலே கர்த்தரோடு கூட நீ பேசினாய். மறுபடியும் வாசிக்கலாம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் உன்னை, அதுதான் நம்ம செய்தி. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான்
நம்முடைய மெயின் செய்தி, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். ஆண்டவர் உன் வாழ்க்கையின் நல்ல மேய்ப்பன். அவர் தன் ஆடுகளை என்ன செய்கிறார் என்றால் அருமையான புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவனை கொண்டு போய் விடுகிறார். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திற்கு வாழ்வதற்கு தேவை தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்வது என்பது கூடாத காரியம். ஆமென். நான் சிவகங்கையில ரொம்ப வருஷம் இருந்தேன். சிவகங்கை என்ற இடத்துல அங்கே தண்ணீர் எப்படி இருக்குன்னா சிவப்பா இருக்கும். காலையில அந்த பக்கம் போகும்போது சிலர் ஆய் கழுவுவாங்க. அந்த தண்ணி தான் எடுத்து நாங்க குடிக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா அங்க இந்த ஊருக்கு யாரும் பார்த்தா சிவகங்கை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கவர்மெண்ட்ல பனிஷ்மெண்ட் ஏரியான்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அங்க தண்ணி கிடையாது. நீங்க ராமநாடு எல்லாம் நான் வண்டியில வரும்போது பார்த்தேன். நான் 2 கேன் தண்ணி வச்சிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், பிரதர் ஐயோ இந்த தண்ணி இவங்க கொடுத்துட்டே வந்திருக்கலாமே. இந்த ஜனங்க தண்ணிக்கு என்ன பாடுபடுறாங்க. சில இடத்துல தண்ணி இருக்கும் ஆனா வாழ முடியாது. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கெட்டதா இருக்கிறது. நிலமும் என்னப்பட்ட நிலம்? நிலமும் பால் நிலம் என்றார்கள். விவசாயத்தையே செழிப்பாக்க முடியாத தண்ணீர். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. கசப்பா தண்ணி குடிச்சா கசக்குது. அடுத்தபடி வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. ஒரு வருஷம் மழை பெய்யலன்னு வச்சிடுங்க, அவ்வளவுதான். விவசாயம் காஞ்சி போச்சுன்னு வச்சிடுங்க. உலகம் முழுவதும் எதை நம்பி ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் விவசாயத்தை நம்பிதான் வாழ்றாங்க. விவசாயம் இல்லைன்னு வச்சுடுங்க, வெளிநாட்டுல ரொட்டி கிடைக்காது. ஏன்னா ரொட்டி விவசாயத்தில் தான் செய்யறாங்க, ஒண்ணும் கிடைக்காது. அப்போ ஒரு நாட்டின் செழிப்புக்கும் ஒரு நாட்டின் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நாட்டினுடைய மேன்மைக்கும் தண்ணீர் மிகவும் தேவை உள்ளதா இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தண்ணீர் தேவை உள்ளதா இருக்கிறது என்றால் சுத்தமான தண்ணீர். விவசாயம் தண்ணி இல்லைன்னு கடல் தண்ணியை தூக்கி உள்ள விவசாயத்துக்கு விட்டா உப்பு தான் விளையும், புல்லு கூட விளையாது. இந்த கடல் தண்ணியில நீங்க தூத்துக்குடி போய் பாத்தீங்கன்னா உப்பு தயார் பண்ணுகிற இடத்த நீங்க அப்படி கார்ல இந்த பக்கமா கார்ல போனா பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே போலாம். வேளாங்கண்ணி அந்த சைடோடி போனீங்கன்னா, தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா அந்த வயல் நிலங்களை, அதாவது உப்பு வயல் நிலம், உப்பு விளைகிற இடம், அங்க ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. இந்த நாளில் காலவேளை ஆராதனையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் நம்மை எங்கே நடத்துகிறார் என்றால் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார். கலங்கின தண்ணீர் அல்ல, சுத்தமற்ற தண்ணீர் அல்ல, கசப்பான தண்ணீர் அல்ல, சிவப்பான தண்ணீரும் அல்ல. சுத்தமான தண்ணீர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ல இங்கிருந்து அங்க பார்த்தா தெரியுது. ஆமென். கலங்கின தண்ணீரை வச்சு நீங்க பாட்டில் அங்க நிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. தண்ணீரை வேதம் 2ஆக பிரிக்கிறது. ஒன்று அருமையான ஸ்பிரிச்சுவல் வாட்டர், ஆவிக்குரிய தண்ணீர். இன்னொன்று அருமையான மாம்சத்துக்குரிய தண்ணீர். தண்ணீரை
இந்த வேதம் இரண்டாக பிரிக்கிறது. தேவனாகிய நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர், நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற தேவன், நம்முடைய தேவன் அவரை அழைத்த ஜனங்களை அவர் கரம் பிடித்து இந்த இரண்டு இடத்திற்கும் அழைத்துக் கொண்டு போகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலே உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலே உண்டு. ஆனால் இந்த நாளின் காலவேளையில உங்களை ஆவிக்குரிய அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு வரும்படியாய் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை ஆராதனையின் தேவனுடைய நோக்கம் சித்தம் என்னவென்றால், என் ஜனத்தை ஆவிக்குரிய அருமையான அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நான் கொண்டு போக வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே சபையிலே வருகிற எல்லாரும் ஓரளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல உடைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் மற்ற ஜனங்களை காட்டிலும் உங்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. ஆமென். ஆவிக்குரிய அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடிக்கதுண்டோ என்றால், இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் தான் இந்த அமர்ந்த தண்ணீர். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17ஆம் வசனமோ 4ஆம் வசனமோ தெரியல, வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவர்கள் தேவன் இவருடைய கண்ணீரை துடைப்பார், துக்கத்தை துடைப்பார், வேதனையை துடைப்பார். இவர்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். எங்கே இளைப்பாறுகிறார்கள் என்றால், அமர்ந்த தண்ணீராயிருக்கிற ஜீவ தண்ணீர் அண்டையில் இவர்கள் இளைப்பாறுகிறார்கள். ஆமென். ஜீவ தண்ணீராயிருக்கிற அமர்ந்த தண்ணீரை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அருமையான இந்த அமர்ந்த தண்ணீருக்குள்ள உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். இந்த அமர்ந்த ஆவிக்குரிய தண்ணீர் அண்டைக்கு உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். முதலாவது, இந்த அமர்ந்த ஆவிக்குரிய தண்ணீர் எதை காட்டுகிறது என்றால், praise the Lord, இந்த அமர்ந்த தண்ணீர் ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். நீங்கள் நடந்து வருகிற மார்க்கம் மதம் அல்ல. நீங்கள் நடந்து வருகிற மார்க்கம் அமர்ந்த தண்ணீராயிருக்கிற ஜீவ மார்க்கம். பேர மாற்றுறதுனாலே ஒன்றும் நடக்காது. Praise the Lord.
நீங்கள் பின்பற்றி வருகிற மார்க்கம் ஜீவ மார்க்கம். உங்களை தேவன் கரம் பிடித்து அருமையான எங்கேயோ பாதை தவறி போய்கொண்டிருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதை தெரியாமல் போய்கொண்டிருந்த உங்களை கரம் பிடித்து தேவனாகிய கர்த்தர் இந்த ஜீவ மார்க்கத்துக்கு நேராக தேவன் உங்களை திருப்பி இருக்கிறார். தேவன் உங்களை திருப்பி இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உங்களை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை தெரிஞ்சுக்கிறாரியா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு துணையான ஒரு ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணுங்க? அதை போட்டோ எடுத்து போடு. இவன் கொஞ்சம் வழுக்கு தலையா இருக்குது, சரி வராது. இந்த பிள்ளை மூக்கு ஒரு மாதிரி இருக்குத, இந்த பிள்ளை கருப்பா இருக்குத. ஐயோ, பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ண ஆட்கள் உண்டு, ஊர் ஊரா அலைகிற ஆட்கள். இவங்க என்ன சும்மா செலக்ட் பண்ணிடுவாங்களா? அத பொண்ணு ஆளு மூஞ்சியை பாரு, இந்த பொண்ணாடா எனக்கு. உங்க அம்மாட்ட ஒரு 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 பொண்ணு சண்டை போடும்போது அது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அவனை நீனே திருப்பி 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது. கல்யாணம் பண்ணி முடிச்சு ஒரு குழந்தையும் பெத்தாச்சு. சண்டையில சொல்லுது, இனிமேல் அவங்க கூட இருக்க மாட்டேன், வேணும்னா நீ வச்சுக்கங்க. அவங்களோட கடுப்பு. அப்ப ஒருத்தரை செலக்ட் பண்ணும் போது எப்படி ஜனங்க செலக்ட் பண்றாங்க பாருங்க. போய் பாருங்க, பிசி செலக்ட் பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க பாருங்க. நம்மள பிசி ஆக்குனா எப்படி இருக்கும் யோசிப்பா. போன இடத்துல தலைவாணியும் பேசிட்டுமா போய் நான் படுத்து தூங்கி காலைல வருவேன், ஏன்னா அடுத்த வாரமே டிஸ்மிஸ் பண்ணிடுவான். நம்மள ஏதாவது போலீஸ் செலக்ட் பண்ணா செட் ஆகுமா? செட் ஆகாது. இந்த பிரதர் வந்திருக்காரு, பயங்கரமா பைல்வான் மாதிரி வந்து நிக்கிறார் பிரதர், இவரை செலக்ட் பண்ணா நியாயம் உண்டு. நம்மள செலக்ட் பண்ண முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, ஒன்னையும் எதிர்பார்க்காம இயேசு நம்மளை தெரிஞ்சுக்க. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் ஹல்லேலூயாவா? ஹல்லேலூயா. உங்களை எங்க பரீட்சையில போனா பாஸ் ஆயிருவீங்களா? நீங்க அம்மா பாஸ் ஆயிருவீங்க. நல்லா முதல் ரவுண்டு முடிஞ்சா, முதல் ரவுண்டு முடிஞ்சு 2ஆவது ரவுண்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். நம்ம படிப்பெல்லாம் 2ஆவது ரவுண்டு போகும், 3ஆவது ரவுண்டு கூட போகும், சொல்ல முடியாது. எனக்கு இன்னைக்கு வரையிலும் ஃபார்முலா கணக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு வரையிலும் தெரியாது. நான் நினைச்சேன் இனிமேல் இதை கத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் படிச்சது +1 +1 2 2+2 இதை மனப்பாடமா ராத்திரி. இந்த இஞ்சி குடின்னு ஒண்ணு உண்டு எங்க ஊர்ல, அதை இஞ்சி குடின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அதை உள்ள ஏத்துறது பெரும்பாடு. மறுபடியும் பாத்தீங்கன்னா 2+2 1ன்னு எழுதிருப்பேன் பரீட்சையில. மண்டைக்கு ஏறாது. ஐயா, இந்த மண்டைக்கு ஏறாதவங்கெல்லாம் இயேசுநாதர் தெரிஞ்சு கொண்டாரியா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அருமையான இந்த ஜீவ மார்க்கமாகிய அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு உங்களை திருப்பி விட்டிருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கிறோம் என்னோ ஒன்றை ஆண்டவர் தெரிஞ்சிருக்காருமா? ஒன்ன தெரிஞ்சிருக்கிறார், உங்களை தெரிஞ்சிருக்கிறார். நீங்க ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. வந்து போனவங்களா இருக்கிறாங்க, அதை பத்தி வந்துட்டீங்க. இது எப்படி திறக்கப்பட்டது என்றால் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் பிற்கப்பட்டதனால இந்த மார்க்கம் திறக்கப்பட்டது. இந்த மார்க்கம் திறக்கப்பட்ட போது
போது எருசலேமின் திரட்சியில இரண்டாய் கிழிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, நீங்கள் அருமையான தேவனுடைய சிநேகிதர்களாகும்படி, நீங்கள் தேவ சத்தம் கேட்கும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் உங்களை திருப்பி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பழைய ஏற்பாட்டு ஆராதனையில பிரதான ஆசாரியன் இப்படி வந்து நிப்பான், கர்த்தர் என்ன பேசினார் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், எல்லாம் போயிட்டு வாங்க. இதான் செய்தியினுடைய துவக்கமும். அதெல்லாம் ஒரு 2 செகண்ட்ல பிரசங்கம் முடிஞ்சிடும். சில நேரம் பேசாமலே அமைதியா போவான். அப்ப கர்த்தர் துக்கமா இருக்கிறான்னு ஜனங்க புரிஞ்சுக்கணும். அவங்க பிரகாரத்துல தான் நிக்கணும், இங்க உள்ள வரக்கூடாது. இப்போ ஐயோ, வாட்ஸ்அப்ல வசனத்தை அள்ளி குவிக்கிறாங்க. சர்ச்சைக்கே போகாத நாள், நீ ஓய்வு நாளுக்கு போகாவிட்டால் கர்த்தர் சபிப்பாருன்னு போட்டுக்கிறான். ஏன் நீ போயா? அது அன்னைக்கு என் பைபிளை திறக்கும் போது இது வந்து பாச, அதனால போட்டு விட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ வசனம் போடுறாங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. வசனமா இருக்கட்டும், எல்லாம் கிடைக்குது. உலக ஜனங்களை காட்டிலும், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களை காட்டிலும், முஸ்லிம் நண்பர்களை காட்டிலும், அருமையான தேவனுடைய சீக்கிய நண்பர்களை காட்டிலும் உங்கள் வேகம் எப்படி இருக்கிறது, உங்கள் வாஞ்சை எப்படி இருக்கிறது, உங்கள் தாகம் எப்படி இருக்கிறது. இந்த கோயிலுக்கே நீ உன்னாலே காலையில எழும்பி நீயும் உன் பிள்ளையும் வராமல் போனால் என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்கும். உன் ஜெபம் கேட்கப்படுமா? மியூசிக்கும் பாட்டும் வேண்டியதுதான். அது ஒரு ஆராதனையின் முடிவு அல்ல. ஒரு ஆராதனையின் முடிவு உடைந்து போனவன் இருதயத்தை சீர்படுத்துவது, அருமையான ஒழுங்கில்லாதவன் இருதயத்தை சீர்படுத்துவது, அருமையான பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவன் இருதயத்தை சீர்படுத்துவது, ஒழுங்கில்லாத ஜனங்களை அருமையான தேவனுடைய பாதையில திருப்பி விடுவது. அதுதான் யோவான் சாணகன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்க நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். வனாந்தரத்தில் அவனை தேடி போகிற ஜனங்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறான். தைரியமா பிரசங்கம் பண்றான். தலை போச்சு, அதெல்லாம் பத்தி அவன் கவலைப்படல. கர்த்தர் சொன்னது ஜனங்களுக்கு சொல்றான். தலை போறதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. ஜீவனே போறது பத்தி அவன் கவலைப்படல. வாசிக்கலாம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு இவங்களை தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவன் எப்படி என்ன மாதிரி பிரசங்கம் பண்றான்? ஏன் இன்னைக்கு குருடர் பார்வையில, ஏன் இன்னைக்கு சப்பானி நடக்கல, ஏன் இன்னைக்கு குஷ்டரோகி சுகமாகல, ஏன் இன்னைக்கு தேவனுடைய அற்புதம் வெளிப்படல, ஏன் நாம் ஜெபம் பண்ணி காத்திருக்க வேண்டியது இருக்கிறது, ஏன் பதில் வரவில்லை என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அளவுக்கு ஜனங்கள் கர்த்தரை தேடுவதில்லை. அந்த அளவுக்கு ஜனங்கள் தேவன் மேல் வைராக்கியமாயில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அந்த அளவுக்கு யாரும் ஆண்டவரை பின்பற்றுவதில்லை. மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை அது உன்னை அழிவுக்கு கொண்டு போகும், ஒரு காலம் ஜீவனுக்குள்ளே கொண்டு போகாது. மிதமான ஆவிக்குரிய ஜீவியம், அனலும் குளிரும் இல்லாத ஆவிக்குரிய ஜீவியம், அன்பில்லாத ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், அருமையான ஒரு ஓட்டம் முடியும், நாட்கள் கடந்து போகும், துக்கத்தோடு நீ கல்லறைக்குள்ளே போவாய். நான் பாசி இப்படி பிரசங்கம் பண்றான்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய கல்லறையிலே மண் எடுத்து கையில போடுவாங்க. ஒரு ஆளை பார்த்தேன், காலை வச்சு இப்படி மண்ணை தட்டுறான். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இவன் காலை வச்சு தட்டும் போதே நினைச்சிட்டேன், தொலைஞ்சு போனான்டான் அவன் பண்றான். அப்போ அந்த அளவுக்கு இவன் உள்ள படுத்து கிடக்கிறோன்னு செய்திருக்கிறான். மன்னிக்கிற இருதயம் இல்லை, கசப்பான இருதயங்கள், வெறுப்பான இருதயங்கள்,
பகை உணர்வுகள், வன்கண் இருதயங்கள், அழிக்க வேண்டும் என்ற சிந்தைகள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய சீரியத்தை அமர்ந்த தண்ணீராகிய ஜீவ தண்ணீரை இழக்கும்படி செய்யும். நீ ஆண்டவரே என்னை நடத்தும். ஏன்னா அங்க அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நல்லா பாத்தீங்கன்னா, அவர் உங்களை கொண்டு போவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தையை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினீரப்பா. நான் இஸ்ரவேலிலே ராஜாவா இருக்கிறது ஒண்ணு மேன்மை அல்ல, சிங்கத்துக்கு ஒத்த பலனை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு ஆட்டை சிங்கத்தை போல கிழிச்சு எறிந்து விட்டான். இதெல்லாம் மேன்மை இல்லப்பா. கோலியாத்தை கொன்னதும் மேன்மை இல்ல. என்னை குறித்து ஜனங்க ஆடினாங்க, பாடினாங்க, என்னை கண்டு தேசமே பயப்படுது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் மேன்மை இல்லப்பா. எனக்கு மேன்மை ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்தினீர். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தேவன் ஜீவ மார்க்கத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார். அமர்ந்த தண்ணீராகிய ஜீவ மார்க்கம். அதுதான் இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்டே, அமர்ந்த தண்ணீர் தான். அடுத்தபடியாக இந்த அமர்ந்த தண்ணீரை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பு, பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சத்துருவின் பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இருளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு நடத்தி இருக்கிறார். இந்த ரட்சிப்பு தான் உங்களை நடந்துச்சு. எங்க தகப்பனார் படுத்து இருமிட்டு இருப்பார். எப்படியும் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னா 11, 12 ஆகும். இருமிட்டே இருப்பார். நான் அப்படியே பார்ப்பேன். நான் ஐயோ பாவம் அவர். அந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பாவமே பாவம், இருமிட்டே இருக்கிறார். அங்கே தூங்க கூட முடியாது யாரும், அவ்வளவு சத்தம் கேட்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுல ஒரு சலங்க சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சலங்க சத்தம். இவர் பிசினஸ்ல டாப் மோஸ்ட்ல இருந்தார். அப்போ இவருக்கு விரோதமா ஏதோ செய்வன வச்சுதா சொல்றாங்க. அந்த ஏரியால அவரை தெரியாதவங்களே கிடையாது. வேற காங்கிரஸ்ல இருந்தார் அவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அந்த வாரத்தில் இருந்து நம்மை தேவன் ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு நாம் வந்தது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாய் உண்டான ரட்சிப்பு. ஆகவேதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பின் எழுதியிருக்கு. கிரேட் சல்வேஷன், பெரிய ரட்சிப்பு. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு கூட தண்ணீரை குடிப்பீர்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகா பெரிய ரட்சிப்பு, பணம் இல்லாமல் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதநாயக சாஸ்திரியார் அந்த நாட்களிலே ராஜாக்கள் ஆண்ட காலத்திலே ராஜா சொன்னாரா, என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. அவர் சொன்னாரா, நான் இயேசுவை மாத்திரம்தான் புகழ்ந்து பாட கற்றிருக்கிறேன். அவரை வெளியே தள்ளிட்டாங்க அவையிலிருந்து. ஒரு புலவர் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இல்ல, சம்பளம் இல்ல, வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க மனைவி ஒரு பிளேட்டை வச்சு
அதுக்கு மேல ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. நடந்த சம்பவம். தண்ணியும் வச்சிருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் அவர் வந்தா கைகள் அந்த அம்மா தண்ணி ஊத்துமா, இவர் கையை காட்டுவாரு, தண்ணி ஊத்திட்டு பிளேட்ல உட்கார்ந்து பிளேட் அப்படி ஓபன் பண்ணா ஒண்ணுமே இல்லையா. அப்பம் பாடின பாட்டு தான் இது. பாட்டு பாடி முடிஞ்சவன ராஜ சாப்பாடை கொடுத்தார். சரி, நான் அங்கே போகவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பு அருமையான தேவனுடைய சரீரத்தையும் மேய்க்கிற நல்ல மேய்ப்பன். சாப்பிட்டு வனாந்திரத்துல போன்னு விடல, அவன் அப்பவும் மீன் கொடுக்கிறாரியா வனாந்திரத்துல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சாப்பாடு கொடுக்கிறார். ஒரு சபையில கர்த்தரை ஆராதிக்க வந்த வருவர்கள், பசியாய் வருகிறவர்கள் சாப்பிட்டு தான் போகணும். ஆமென், ஆமென். நீங்க அதை டீக்ரேடா பண்ண நினைக்க கூடாது. பணம் உங்ககிட்ட நிறைய இருக்கட்டும், நீ காரெல்லாம் நல்லா வச்சுக்கணும். ஏவிஎன் ராஜன் சாப்பிடுறதுக்கு அந்த நாட்கள்ல, சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் இருந்த நாட்கள்ல அந்த அளவு சம்பளம் வாங்கின ஆளு அவர் சினிமால. ஆனா அவர் போய் பாத்தீங்கன்னா லைன்ல பிளேட் எடுத்து நிப்பார், சாப்பாடு வாங்க. நான் சொல்லுகிறேன், சொன்னாங்க ஏவிஎன் ராஜன் லைன்ல நின்று சாப்பாடு வாங்குவார். கர்த்தர் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருந்தோம், தாழ்ந்த இடத்தை அப்படியே பாருங்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்க, நாம் உயர்ந்து வரவில்லை. ராத்திரி பகலும் உழைச்சா அந்த ஒரு செவரை கூட கட்ட முடியாது. இன்னைக்கு இருக்கிற காசு, இன்னைக்கு இருக்கிற செலவெல்லாம் பார்த்தா சும்மா ஒரு செட்டப் போட போனா எங்கேயோ போகுது. அதனால கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பையா. நீ பாவத்துக்கு தண்டனை பெற்றுதான் ஆகணும். நீ பாவம் செய்திருக்கிற, உங்க அப்பன் பாவம் செய்திருக்கிறார், உங்க தாத்தா பாவம் செய்திருக்கிறாரு, உங்க தாத்தாக்கு தாத்தா பாவம் செய்திருக்கிறாரு. எல்லாம் இருளிலே வாழ்ந்து இருளிலே ஜீவித்து இருளிலே மடிச்சு போயிருக்கிறீங்க. அடுத்த சந்ததியும் இருளிலே வாழ்ந்து இருளிலே 1000 தலைமுறை மட்டும் அருமையான நியாயம் விசாரிக்கிற தெய்வம் 1000 தலைமுறை மட்டும் நீங்கள் தொடர்ந்து அருமையான சாபத்திலே ஜீவித்து இருளிலே ஜீவித்து பிள்ளைகளும் குடும்பமும் மரித்திருக்கிறார்கள். ஆனால் உனக்கு இனிமேல் அப்படி அல்ல. உன் பிள்ளைகள் உன்னை காட்டிலும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். உன் குடும்பம் மேன்மை உள்ளதாயிருக்கும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உன் குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறார், குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென், ஆமென். அடுத்தபடியாக அமர்ந்த தண்ணீர். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வாசிக்கலாம். யோவான் எழுதின பரிசுத்த ஆவியை பற்றி நான் வாசிக்கலாம். யோவான் 7:38-39 தானே வாசிக்கிறீங்க? அதுதான். பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த தண்ணீராய் இருக்கிறார். நீங்க அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா ஒரு கலக்கம் இருக்காது. பாவம் செய்யறவனுக்கு தான் கலக்கம் இருக்கும். ஒப்பு கொடுக்க மாட்டாரு, ஒப்பு கொடுக்காதவனுக்கு கலக்கம் இருக்கும், விட்டு விடாதவனுக்கு கலக்கம் இருக்கும். ஆனா அபிஷேகத்தில் நிறைஞ்சி நீங்க ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கலக்கம் ஸ்பிரிட்ல ஒரு அமைதி, உன் ஆத்மாவில ஒரு அமைதி இருக்கும், உன் முகத்துல ஒரு பிரகாசம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உன் சத்தம் கேட்பதற்கு இனிமையாயிருக்கு. ஆமென், க்ளோரி. உன் சத்தம் உன்னோடு கூட பேச வேண்டும் என்ற ஆசை உண்டா? இது எப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியோடு கூட இருக்கும்போது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே நிறைந்திருக்கும் போது
சபையில பாட்டு பாடி ஆராதனை எல்லாம் முடிச்சு நீங்க அந்த இடத்தை தவிர்க்க வேண்டாம். ரேஷன் கடைக்கு அப்படி போவீங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜிக்மருக்கு போவீங்களா? அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தா டியூட்டிக்கு போவீங்களா? அப்படி அங்க அப்பதான் ஒரு ஆளு நின்றுப்பான் கடையில. சொல்லு, பழைய விசுவாசி கெட்டு போனவன், செல்லு செல்லு அப்படியே திருப்பி இங்க வர்றது. இங்க வரும்போது நான் சொல்லுவேன், நான் சொல்ற வசனம் இவனே குத்துறது மாதிரி இருக்கும். பாஸ் இன்னைக்குதான் பிரசங்கம் பண்றாரு, போன் பண்ணி சொன்னது போலதான் அவரும் இன்னைக்குதான் எனக்கு தான் பிரசங்கம் பண்றாரு. உனக்கு தானே பிரசங்கம் பண்ணாரு, எனக்கு தான் பிரசங்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சந்தோஷம் தான், அவனுக்கும் பிரசங்கம் பண்ண, இந்த அம்மாவுக்கும் பிரசங்கம் பண்ண எனக்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்தாரு. என்ன பாக்கியம், சரியில்லைன்னு பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உள்ளத்துக்கு போய் மனம் திரும்பாட்டாலும் பரவாயில்ல, சொல்லவாது செய்தாங்களே. சோத்திரம். பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே இருந்தார். நீ ஒரு அணுகுண்டை காட்டிலும் வல்லமையான ஒரு மனுஷன். ஆமென். மரணம் உன்னை கண்டு பயப்படும். பிசாசு உன்னை கண்டு பயப்படுவான். எதிரிகள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். தெரியுமா உனக்கு? வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு பண்றாரா, வீட்டுல உட்கார்ந்து அந்நிய பாஷை பேச உன் கிட்டே வரமாட்டான். உன் கிட்ட வந்தா இடம் சொல்லு, வரமாட்டான். இங்கேயோ போய் இந்த அம்மாவை ஏதோ குடிச்சிருக்கு. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், சபைக்கு போகாத. ஒரு நாள் நாங்க உட்கார்ந்து இப்படி இப்படி பண்ணி அந்நிய பாஷை பேசணும் பாரு, ஊரே கூட்டிட்டான். இதுக்குள்ள ஏதோ சாமி இறங்கி இருக்குது, அதுல இருந்து கும்பிடுறான். அவன் அடிக்க மாட்டானா. இன்னொரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்மா போயிட்டு இருந்தாங்க, செயின் அத்துட்டான், தூக்கிட்டு போறான், செயின் அத்து தூக்குறான். 4-5 பேரு. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யனே தெரியல, அந்நிய பாஷை பேசிருக்கலாம், போட்டான். 4-5 செயின கழுத்துல போட்டான். போட்டு சொன்னானா, இது என்னடா ஒரு பாட்சியா இருக்குது, இது ஒரு மாதிரி குதிக்குதுடா, ஓட வேலை செய்யறாங்க, இது என்னவோ பேசுது. அந்நிய பாஷை கோர்ட்ல பேசினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஜட்ஜி இன்னைக்கு கோர்ட் விடுமுறை போகலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார், அந்நிய பாஷை பேசினு வச்சு, எப்பா இவன் மெண்டல்பா, இவன் ஆளை வெளியே தள்ளுப்பா. நம்ம மெண்டல் தான், ஆனா ஆவியான உள்ள இருக்கிறார். அவன் பைத்தியக்காரங்க தான், இயேசுநாதர் இருக்கிறார். ஒருத்தரை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, அடுத்த நாள் உனக்கு போனே பண்ண மாட்டான். சொந்தக்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு நினைக்கிறியா, அன்னைக்கு வரும்போது உங்க வீட்டுல என்ன கூப்பிட்டு ஒரு பிரேயர் மீட்டிங், அடுத்த நாளே பேக்க தூக்கிடுவான். பேக்க தூக்கிடுவான். இந்த வீடு நமக்கு சரி வராது. எங்க வீட்டுல நான் கேட்பேன், ஏன் எங்க வீட்டுக்கு வரல? ஐயோ, உங்க வீட்டுல ஒரே அலேலுயா அலேலுயா, வேற இடையில வேற என்னெல்லாமோ பேசுறீங்க, அப்பா சரி வராதுப்பா. அவங்க வீடு ஒருத்தருங்க வரமாட்டான். இதெல்லாம் செய்யாதீங்க, சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன். இன்னைக்கே போய் செய்து இருக்கிற ஆளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாதீங்க. இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்னும் பிசாசு ஒண்ணும் செய்யாது. வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று ஆடாது. அதுக்கு தெரியும் இந்த வீடு இயேசுநாதர் வீடு. ஆமென். உங்க வீட்டுல உருவின பட்டயத்தோடு கூட வரான், எகிப்துல கொலை செய்ய வரான், ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை கடந்து போறோம். நிறைய பேருக்கு நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம யாரு? பரிசுத்தாவி பெற்ற தேவனுடைய ஜனம். ஆமென். தேவனுடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாம் அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன். இது பிசாசுக்கு தெரியும், இவன் சாதாரண ஆள் கிடையாது, பிசாசுக்கு தெரியும். அது ஒன்ன கண்டு பயப்படுது, நீ அதை கண்டு பயப்படுற. அது ஒன்ன கண்டு பயப்படுது, நீ அதை கண்டு பயப்படுற. நீ பயப்படாத, கர்த்தருடைய ஆவியான உன்னோடு கூட, கர்த்தருடைய ஆவியான உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உன்னை கண்டு அசைவாடுகிறார். கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது. ஆமென். 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 அடுத்தது தேவனுடைய வார்த்தை அமர்ந்த தண்ணீராக இருக்கிறார்.
நீ ஆண்டுடைய வார்த்தை கேட்க அது ஒரு அருமையான காய்ந்து போற நிலத்துக்குள்ள தண்ணீர் போகும்போது அந்த நிலம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செழிப்பாகிறது. அந்த நிலம் அருமையான பசுமையாக்கப்படுகிறது. அந்த நிலம் மனிதன் வாழத்தக்கதான ஒரு மகிமையான இடமாய் மாறுகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டும். பிசாசு என்ன பண்றான் இந்த கடைசி நாள்ல? செல்லுன்னு ஒரு பிசாசு ஒவ்வொருத்தரும் மேல ஏறி அவன் பயங்கரமா கிரியேஷன். நீங்க 24 hours இந்த காதுல பேசிக்கிட்டே போனீங்கன்னா என்ன நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அதான் சொல்றேன், நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். மருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? வானத்துல இருந்தா பொத்துன்னு விழுந்துச்சு. சர்ஜரி எப்படி பண்ணாங்க? வானத்துல இருந்து பொத்துனா விழுந்து. அதுக்கு ஒரு ஆள் கண்டுபிடிச்சே போல நான் மனுஷன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். என்ன சொல்லு 3 மணி நேரம் இந்த ஆத்மா இந்த ஆவி எல்லாமே நிரம்பி இதுக்குள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊத்துறதுன்னா சாதாரண காரியம். இந்த போனாதான் இந்த தண்ணியை ஃபுல்லா ஊத்த முடியும். ஏன்னா நான் சொல்லு தப்பா பேசுறேன்னா, பிசாசு எல்லாருக்குள்ளே மென்டலா இருக்கிறான். நீங்க இனிமேல் டாக்டர் படிக்கிறது மாதிரி இருந்தா மனநல மருத்துவரா படிங்க. மேக்சிமம் 90% இந்தியாவில மெண்டல் தான். அந்த ஆஸ்பத்திரி ஓடும். ஆமா, டாக்டரை பார்க்கவே முடியாது, அப்பாயின்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா நீ கொஞ்ச நாளுல எல்லாம் மெண்டலா வருது. எல்லாம் ஸ்பீக்கர் க்ளோஸ் ஆயிடும், அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கர் க்ளோஸ் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும், அவன் ஆத்மா டேமேஜ். ஏன்டா இப்படி கூட்டு வராங்க உங்க பையனை? ராத்திரியும் விடமாட்டேங்கிறான் சார். போனேன் சபையில உட்கார்ந்தாலும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. மெசேஜ் வந்துட்டு ஒருத்தனை கேட்டேன், கல்யாணம் ஆயிட்டான்னு. அவன் சொல்றான் சபைக்கு போறோம்னு நான் சொல்றான். அவன் கல்யாணம் ஆயிட்டான், அமெரிக்கால எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கால ஜனாதிபதி பொண்ணு எனக்கு பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்க வந்துருங்க அமெரிக்கா கல்யாணத்துக்கு, உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன். ஆனா பாக்கிய சிக்மர்ல வேலை செய்யறான். அப்போ இவனை மெண்டல் ஆக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லு தான். இப்படி தூக்கி வைக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு போயிடுவான். 120 மைல் ஸ்பீட்ல வரான். நீ இப்படியே போயிடும். நான் முன்னதான் என்ன யோசிச்சுக்கிறேன், ரொம்ப செல் வச்சு பேசுறவங்களுக்கு நானே ஒரு செல் வாங்கி அதை ஃபாதர் பாட்டை டியூன் பண்ணி அதை பெட்டிக்குள்ள போடலாம். அதுபாட்டு பாட்டால் கடைசி நேரமா இந்த ஏசுநாதர் பாட்டால் செல்லுல பாடணும். அதான் கேட்டுக்கு மண்புள்ள. ஆமா, தேவனுடைய பிள்ளையை இந்த நாளில் கால வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்காக அதிகாலையிலே காத்திரு. கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவு பண்ணு. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே காத்திரு. தேவன் பேசுவதை கேட்க உன் காதுகள் திறந்திருப்பதாக, உன் இருதயம் திறந்திருப்பதாக, உன் உள்ளம் திறந்திருப்பதாக, உன் எண்ணம் திறந்திருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேச ஆவலாயிருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட பேச தாகமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அமர்ந்த தண்ணீரட்டைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போகிற இடம் கர்த்தருடைய சத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச நீங்க டைம் கொடுக்கணும். ஆண்டவர் பேச மேன்மையானது ஒன்றில்லை பூமியில. மேன்மையானவர்கள் நீங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் மேன்மை. அமெரிக்காவும் மேன்மையானதல்ல, இந்த உலகத்துல எந்த கண்டமும் மேன்மையானதல்ல. எல்லா கண்டங்களிலும் பிச்சை எடுக்கிறார்கள், எல்லா கண்டங்களிலும் ஏழ்மையானவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கண்டங்களிலும் அருமையான இந்த மாதிரி ஒரு கூரையை போட்டு அங்க உள்ள குடியிருக்கிறான். சண்டை நடக்கிற இடமெல்லாம் ஜனங்க என்ன பாடுபடுறாங்க. ஆனா அழகா பார்த்து அழகா இருக்கிறாங்க, வெளுன்னு வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. சாப்பாடு இல்ல, பிளேட் எல்லாம் வார் நடக்கிற இடம். லட்சக்கணக்கான குழந்தைங்க செத்து போயிட்டாங்க வார்ல.
லட்சக்கணக்கான குடும்பங்கள் கைவிடப்பட்டு ரோட்ல நிக்குதையா. கர்த்தர் உன்னை நல்ல பட்டணத்திலே வைத்திருக்கிறார், நல்ல தேசத்திலே வைத்திருக்கிறார், நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பணத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க உனக்கு ஒரு ஆவல் இல்லாமல் போனால், தாகம் இல்லாமல் போனால், ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷன் ஐயா ஜெபித் பேசுறாரியா இயேசுநாதர், மகனே நீ வா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் தெரிஞ்சு கொண்ட ஜனங்கள் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க, உன்னை நேசிக்கிறேன், நீ வாடு. ஐயருங்க பிரசங்கம் பண்றாங்கயா. இப்போ இயேசு நல்லவர் கோயில்ல புஷப் பண்ணாம இப்ப இயேசு நல்லவர் பிரசங்கம் பண்றாங்க. ஹல்லேலூயா. முஸ்லீம்ங்க தொப்பி கிப்பியெல்லாம் தூரத்துக்கு போட்டு இயேசு நல்லவர் பிரசங்கம் பண்றாயா. ஹல்லேலூயா. எங்களை போல ஆட்கள் எல்லாம் இயேசு நல்லவர் பிரசங்கம் பண்றாயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சம்பந்தமே இல்லாத ஆட்கள், எந்த சம்பந்தமும் இல்லாத ஜனங்கள், நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள். கர்த்தரை பின்பற்ற வேண்டியவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் பின்பற்றல. நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோம். அப்படியே நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, இந்த காலவெளியிலே பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான கரத்திலே வைக்கிறேன். எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன் ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்களிலும் எங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல தெய்வம், ஆவிக்குரிய காரியங்களிலும் எங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல தெய்வம் நீர். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய், தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கரத்திலே சபையும் மக்களையும் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை இருந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பார்.